வணக்கம் நேயர்களே. திருச்சிற்றம்பலம். அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும். இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்காமல் இருந்தால் மிக பிரச்சனை வருமா? குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற கேள்வி. இதை பற்றி பல முறை தொலைக்காட்சிகள்லையும் யூடியூப்லையும் பதிவு பண்ணியிருக்கோம். இன்னமும் இந்த குழப்பமான கேள்விகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மீண்டும் 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 விளக்கம் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல குலதெய்வம் தெரியலையேன்னு கவலையே படாதீங்க. இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன, குலதெய்வத்தை கும்பிடாதனால தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியை கும்பிடாதனால தான் பிரச்சனைன்னு சொன்னாவே அது பிரச்சனை தான். அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எந்த சுவாமியும் யாரையும் தண்டிக்கக்கூடிய அமைப்பில் கிடையாதுங்க. உங்கள் மனம்தான் தண்டிக்கிறது எல்லாமே. என்னென்னா, நீங்கள் சாமியை கும்பிடலையே அதனால தான் பிரச்சனையே. ஒரு 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 நேரம் கெட்டு போச்சுன்னா நீங்கள் உடனே நினைக்கிறீங்கன்னா, நம்ம இந்த சாமியை கும்பிடாதனால தான் பிரச்சனை நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சாமி மனிதன் இல்லை. பழிவாங்கிற உணர்வு கடவுளுக்கு கிடையாது. சரி, குலதெய்வத்தை கும்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி நான் சொல்லவே வரல. அப்படி தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. குலதெய்வம் தெரியலையேன்னு கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்கிறோம். குலதெய்வம் தெரியலையேன்னு கவலைப்படாதீங்க. ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. பொதுவாக என்ன, பூர்வ புண்ணிய ஸ்தானம் 9ஆம் இடம், 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் வச்சு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் பெரும்பாலும் ஐயனார், கருப்பசுவாமி, அப்புறம் பேச்சியம்மன், இந்த மாதிரி சுவாமிகள் தான் குலதெய்வமாக இருக்கும். ஐயனார் தான் பெரும்பாலும் இருப்பார். திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய ஐயனார் இருப்பார். சரி, இவங்களுக்கெல்லாம் அப்போ எல்லார் ஜாதகத்துலேயும் ஐயனாரை குறிக்கிற மாதிரி தான் ஜாதகம் இருக்குமா? இந்த ஒரு கேள்வியே போதும் உங்களுக்கு பதிலுக்கு. அப்படி கிடையவே கிடையாது. அப்போ எப்படி இப்போ குலதெய்வமே எங்களுக்கு தெரியலைங்க அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். குலதெய்வம் தெரியாதவங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி எடுத்துக்குங்க, ஸ்ரீ ரங்கநாத பெருமானை கூட எடுத்துக்கோங்க, பெருமாளை பிடிக்கிறவங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் பிள்ளையார்பட்டி மகா கணபதியை கூட எடுத்துக்கலாம், கற்ப விநாயகர் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா பெஸ்ட்டு சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மனுக்கு ஈடுனே எதுவுமே கிடையாதுங்க. சரிங்க, என்னால் சமயபுரம் மாரியம்மனையும் கும்பிட முடியல, என்னால் பிள்ளையார்பட்டிக்கும் போக முடியாது, எனக்கு ஒரு வாட்டி போய்ட்டு வந்தால் 5000 10,000 செலவாகுது சென்னையிலேருந்து போனால் அப்படிங்கிறவங்க காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் எடுத்துக்கோங்க. தப்பே இல்லைங்க. இன்றைக்கும் ஒரு சில குடும்பத்தார் பாரிஸில் உள்ள சென்னையில் காளிகாம்பாள் கோயிலில் கூட குலதெய்வமாக வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட மரபினர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குழப்பம் வேண்டாம். நான் குலதெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல, குலதெய்வத்தை கும்பிடுங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடம் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்தால் மேஷம் இருக்கணும், 5 கூட சூரியனா, சரி சூரியனுக்கு தேவதையாக அப்படி போயிடலாம், போகிறத பற்றி தப்பு இல்லை. ஆனால் அதை விட பெஸ்ட்டு இந்த மாதிரி தெய்வங்களை எடுத்துக்கலாம். தெரிஞ்சிருச்சா குலதெய்வம், அதை கும்பிடலையேன்னு வருத்தப்படாதீங்க. அப்படி உங்களால் கும்பிட போக முடியாத தூரத்தில் இருக்குது, செலவழிக்க முடியலைன்னா காலையில் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தம், அதுக்குள்ளே முடிஞ்சால் பண்ணுங்கன்னா ஒரு 6:30 7 9 மணிக்கு முன்னாடி, காலையில் 9 மணிக்கு முன்னாடி பண்ணாவே எஃபெக்ட் இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் நல்ல எஃபெக்ட் இருக்கும். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இந்த இந்த இடத்துல அநாதக சக்கரத்தில் அந்த குலதெய்வம் இருக்கதா நினச்சிக்கிட்டு ஓம்ங்கிறத மட்டும் நல்லா ஆழமாக பாருங்கள். ஓம் சொல்லிவிட்டு அந்த இடத்துல குலதெய்வத்தை நிறுத்தி 1 நிமிஷம் போதும். இல்லை என்னால் முடியும் சார் 3 நிமிஷம், இல்லை என்னால் முடியும் 5 நிமிஷம் பண்ணுங்கள். குலதெய்வத்தை நினச்சி எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். எனக்கு அதைத்தா இதைத்தா, காரை வாங்கித்தா, வீட்டை வாங்கித்தா, எனக்கு தோட்டத்தை வாங்கித்தா, எந்த கோரிக்கையுமே கடவுளரிடம் வைக்காதீர்கள். அப்போ நீங்கள் ஒரு கோரிக்கையை கடவுள்கிட்ட வச்சு திரும்ப கேட்கும்போது அஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிடலாம். அது பிரபஞ்சத்தை கேளுங்க, தப்பே இல்லை. ஆனால் ஒரு கோரிக்கை வச்சு திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது அந்த கோரிக்கை நடக்காதோ அப்படிங்கிற பதம் கூடவே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பதம் இருக்கிறதுனால அதுதான் ஆழ்மனப்பதிவு, அதுதான் வேலை செஞ்சு தான் நடக்காமல் போகுது. அதனால் யதார்த்தத்துக்கு வாங்க. அதனால் குலதெய்வம் தெரியலன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடாதீங்கன்னு சொல்ல, நல்லா கும்பிடுங்க. தெரியலன்னா நான் சொன்ன கடவுளர்களை எடுத்துங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க, நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கவங்க அது மாதிரி இங்கே வரும்போது இந்த தெய்வத்தை வழிபடுங்க. நீங்கள் மலேசியாவில் முருகன் கோயில் இருக்குது, அதுவும் ஆதி காலத்து கோவில். சிலோனில் முருகன் கோயில் இருக்குது, அதுவும் ஆதி காலத்து கோவில். அங்கே இருக்கவங்களும் அந்த சுவாமியை எடுத்துக்கோங்க. தாய்லாந்தில் முனீஸ்வரரே இருக்கார் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆலயங்கள் இருக்குது, எடுத்து வழிபடுங்க. ஆனால் எனக்கு குலதெய்வம் தெரியலைங்கிற குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க. ஸோ குலதெய்வத்தை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வழிபடுங்க. நீங்கள் அதுக்காக போய்ட்டு ஒரு சாமியாரை பார்த்தேன், அவர் பூஜையில் உட்காந்து குறி சொல்லி ஒரு சாமியை சொன்னாருங்கிறதெல்லாம் சும்மா பேச்சது. எத்தனை பேர் முருகப்பெருமானை குலதெய்வமாக எடுத்தவங்க இருக்காங்க, வழிபடுறாங்க தொடர்ந்து. அது மாதிரி உங்களுக்கு என்ன கடவுளை பிடிக்குதோ எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை.
ஏன்னா அறுபடை வீடுமே மிக 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 சக்தி வாய்ந்த கோவில் தான். அதனால் அங்கேயும் எடுக்கலாம், தப்பில்ல. ஆனால் நான் சொல்லக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் மெயினாக எடுத்துக்கலாம். வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி, ஸ்ரீரங்கநாத பெருமான் இதை எடுத்து வழிபட்டாவே நீங்கள் நல்லதா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.